உங்கள் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்களை ஏஐடிசியின் சார்பிலும் சிஐடியின் சார்பிலும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப கடுமையான வெப்பம், இன்னையிலேருந்து ஒரு 3 நாளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கடுமையான குறுக்கத்தில் இருக்கிறோம். வெப்பத்தை பொருட்படுத்தாமல் பேரணியிலும் திரளாக பங்கேற்று பொதுக்கூட்டத்திலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற வெப்பத்தை காட்டிலும் நாட்டினுடைய வெப்பம் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வெப்பம் சில நாட்களில் தணிந்துவிடும், போக போக இந்த வெப்பம் குறைந்துவிடும். இது இயற்கையாக உள்ளது. ஆனால் செயற்கையான வெப்பம் என்பது, முன்னாடி பேசிய தோழர்கள் பல்வேறு தொழிலாளருடைய பிரச்சனைகளை, ஆட்டோ தொழிலாளர் பிரச்சனை, கட்டுமான தொழிலாளர் பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் இங்கே எடுத்து கூறினார். அந்த வெப்பம் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த வெப்பத்தை தணிப்பது என்பது சாதாரணமான ஒன்றல்ல. தொழிலாளி வர்க்கத்தின் ஒன்றுபட்ட போராட்டத்தின் வாயிலாக நிச்சயமாக தணிக்க முடியும் என்பது மட்டுமல்ல, அதை தவிர்க்க முடியும் என்பதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறு. ஒன்றிய ஆட்சி அல்லது மாநில ஆட்சி எவைகளாக இருந்தாலும் எந்த மக்களுக்கான ஆட்சி என்கிற கேள்விதான் முன்வைக்கப்படுகிறது. நாம் விரும்புவது தொழிலாளி வர்க்கத்திற்கான ஆட்சியாக இருக்க வேண்டும், சாதாரண மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதற்கான இயக்கங்களை நடத்துகிறோம். ஆனால் நிலைமை வேறு மாதிரியாக இருக்கிறது. அந்த வேறு மாதிரியாக இருக்கிறது என்பது குறித்து நாம் கவலைப்படவோ அல்லது நம்முடைய தன்னம்பிக்கையை இழக்கவோ வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே மே தின விழா 140வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் மே தின விழாவை சிங்காரவேலர் கொண்டாட தொடங்கி இது 101வது ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. இந்த மே தின விழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது 1886ஆம் ஆண்டு சிக்காகோ நகரில் நடைபெற்ற அந்த எழுச்சிமிக்க பேரணியும் அதில் நடைபெற்ற அதன் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள், அதன் மீது ஒரு பொய்க்குற்றம் சுமத்தி பலருக்கு அளிக்கப்பட்ட தூக்கு தண்டனை என்பது அந்த நகரத்தோடு நிற்கவில்லை. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்திடம் ஒரு மகத்தான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒவ்வொரு பகுதி போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது மாவட்ட மாநில அளவில் நடைபெறக்கூடிய போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய போராட்டங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு போராட்டமும் மக்களிடத்திலே நிச்சயமாக ஒரு விழிப்புணர்ச்சியை தொடர்ந்து ஏற்படுத்தித்தான் வருகிறது. அத்தகைய விழிப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் நாடு 200 ஆண்டு கால வெள்ளையருடைய ஆட்சிக்கு முடிவு கட்டி 1947 ஆகஸ்ட் 15 நாடு விடுதலை பெற்றது. விழிப்புணர்ச்சி தான் மிக மிக முக்கியமானது. தொழிலாளி வர்க்கம் ஒன்றுபட்டு போராடுகிற பொழுது அத்தகைய விழிப்புணர்ச்சி நிச்சயமாக உறுதியாக ஏற்படும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இருவேறு கருத்துகளுக்கு இடம் இல்லை. இன்றைக்கு ஜனநாயகம் நம்முடைய நாட்டில் இருக்கிறது. அந்த ஜனநாயக முறைப்படி தான் தேர்தல்கள் நடைபெறுகின்றன. தேர்தல் மூலமாகத்தான் பல்வேறு கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து கொண்டு இருக்கின்றன. அண்மையிலே 5 தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் 23 மற்றும் 29 தேதிகளில் நடைபெற்று முடிந்து அதன் முடிவுகளுக்காக நாம் காத்திருக்கிறோம். மேற்கு வங்கத்தில் எப்படி இருக்கிறது, கேரளாவில் எப்படி இருக்கிறது, அல்லது அஸ்ஸாமில் எப்படி இருக்கிறது, புதுச்சேரியில் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நான் இங்கே கருத்து கூற விரும்பவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் இடதுசாரிகள் பங்கு பெற்ற, கூட்டணி அமைத்த
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நாம் வெற்றி பெறுவோம் என்பது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அமைந்த அணி கடுமையான தோல்வியை சந்திக்கும் என்பதிலும் எந்த ஐயப்பாடும் கிடையாது. இதனுடைய விளைவு 4ஆம் தேதி தான் முழுமையாக தெரியும் என்று சொன்னாலும், நம்மை காட்டிலும் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஒரு பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய பிரதமரால் அந்த வாய்ப்பு நம்மை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. நாம் ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு இவைகளை வைத்து பேசுகிறோம். அல்லது ஜிஆர் என்னை போன்றவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு தொகுதிகளுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்ற பொழுது நேரடியாக அங்கே கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் நம்முடைய கருத்துக்களை சொல்லுகிறோம். இவைகளை எல்லாம் தாண்டி உளவுத்துறையின் மூலமாக ஒரு முழுமையான ஒரு 99% ஒரு சரியான முடிவை தெரிந்து கொள்வதற்கான இடத்தில் பிரதமர் இருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளுகிற இடத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் அவர் தமிழ்நாட்டிற்கு முதல்ல 3 முறை பிரச்சாரத்திற்கு வந்தார். அப்புறம் கடைசியாக ஒரு முறை நாகர்கோவிலுக்கு வந்துவிட்டு சென்றவர் திரும்ப பிரச்சாரத்திற்கு வரவில்லை. இன்னொருவர் இருக்கிற அவருடைய கூட்டாளி உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அமித்ஷா. அவர் ஏதோ இங்கேயே வீடு எல்லாம் ஏற்பாடாகிவிட்டது, இங்கேயே தங்கி தமிழ்நாடு தேர்தல் முடிகிற வரையில் இங்கேயே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு என்னென்ன மாதிரி எல்லாம் தேர்தல் பணிகளை ஆற்ற வேண்டும் என்று அவர்கள் அணிக்கு சொல்லிக் கொடுக்க இருப்பதாக ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் வந்தன. அவர் வரவே இல்லை. வராமல் மேற்கு வங்க நோக்கி சென்று விட்டார். ஆக இங்கு என்ன முடிவு, எத்தனை முறை படையெடுத்தாலும் எத்தனை முறை வந்தாலும் என்ன மாதிரி பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் தங்களுக்கு சாதகமான முடிவை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியாது என்கிற காரணத்தினால் பிரச்சாரத்தை பாதியிலேயே கைவிட்டு விட்டு திரும்பி விட்டார்கள். திரும்பியது மட்டுமல்ல, 5 மாநிலங்களுக்கு தேர்தல், 3 மாநிலங்களில் தேர்தல் 9ஆம் தேதி முடிந்த நிலையில் தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 23 மற்றும் 29 ஆகிய 2 தினங்கள் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டம் என்று ஒரு கூட்டத்தை கூட்டினார். மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் பல்வேறு அரசியல் கட்சிகள். சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய இந்த சூழலில் இந்த கூட்டத்தை இப்பொழுது கூட்ட வேண்டாம், சட்டமன்ற தேர்தல் முடிந்து முடிவுகளெல்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு கூட்டலாம். அப்படி கூட்டப்படுவதற்கு முன்னதாக அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை நடத்தி நீங்கள் முன்வைக்கக்கூடிய அந்த அஜெண்டா, முன்வைக்கக்கூடிய மசோதா அவைகள் குறித்து கருத்துக்களை சொல்லி கருத்தறிந்து விவாதித்து அதன் பிறகு நாடாளுமன்றத்தை கூட்டலாம். இதுதான் ஜனநாயகம் என்று எடுத்து சொன்ன பொழுதும் கூட அதை இயக்கெடுப்பு தயாராக இல்லை. மாறாக 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை கூட்டம் நடைபெற்றே தீரும் என்ற ஒற்றைக்காலில் நின்று அந்த கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தை நடத்துகிற பொழுது தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார். அதே போல மேற்கு வங்கத்தில் 40க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு செல்வதா அல்லது தாங்கள் மேற்கொண்டிருக்கிற பிரச்சாரத்திற்கு செல்வதா என்கிற இக்கட்டான ஒரு சூழலை, ஒரு நெருக்கடியை உருவாக்கினார்கள். ஆனாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தேர்தல் களத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கும் சென்றார். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரம், மோடியாலும் அமித்ஷாவிலும் சொல்லப்பட்ட பிரச்சாரம் என்பது பெண்களுக்கு, மகளிருக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடை கொண்டு வருவதற்கான கூட்டம் என்கிற முறையில் தான் திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்தார்கள். அதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் விடுத்தார்கள். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ மாறுபட்ட கருத்து கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கிடையாது. 543 தொகுதிகளில்
33% இடஒதுக்கீடு என்று கொண்டு வந்திருப்பார்களே, ஆனால் ஒரு கையல்ல 2 கையும் உயர்த்தி அந்த மசோதாவை ஆதரிப்பதற்கு தயார். ஆனால் அதற்கு மாறாக மகளிர் இடஒதுக்கீடு என்கிற பெயரால் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை 543 இருந்து 850 உயர்த்துவது. அந்த 850 உயர்த்துவது என்கிற பொழுது எந்த அடிப்படையில் உயர்த்துவது? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அப்படி உயர்த்த வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு முறையை, ஒரு கோட்பாட்டை பின்பற்றணும்ல. என்ன வகை கோட்பாடு என்று சொன்னால், தமிழ்நாட்டிற்குரிய எண்ணிக்கையை சொல்லுகிறார்கள். 39, 59 உயரும், கேரளாவுக்கு 20, 23 உயரும் என்று சில குறிப்பிட்ட மாநிலங்களை கூறிவிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு உயரும் என்று குறிப்பிடுவதற்கு தயாராக இல்லை. இந்த அதிகரிப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்தப்படும் என்று காரணம் சொன்னார்கள். மக்கள் தொகை என்கிற அடிப்படையை உயர்த்தினால் தமிழ்நாடு மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கொஞ்சம் வயசு ஜிஆர் மாதிரி உள்ள வயசுல கொஞ்சம் மூத்தவர்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஒன்றிய அரசாங்கம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் என்று ஒரு பெரும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த முயற்சியை பெருமளவுக்கு தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நிறைவேற்றிய மாநிலம் தமிழ்நாடு. உங்களுக்கே தெரியும், 3க்கு மேல வேண்டாம், அப்புறம் 2க்கு மேல வேண்டாம், அப்புறம் 1க்கு மேல வேண்டாம். நடைமுறையில் இப்ப என்ன ஆயிட்டு அப்படின்னா, நான் சொல்றது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல. நடைமுறை இப்ப என்ன நடைமுறை ஆயிருக்குன்னா, புதிதாக திருமணமானவர் குழந்தையை பெற்றுக்கொள்வது கிடையாது. ஒரு 6 வருஷம் ஒத்தி வைக்கிறாங்க. கொஞ்சம் லேட்டா குழந்தை பெற்றுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். மொத்தத்துல ஜனத்தொகை குறையுது, இன்னொரு பக்கத்துல அதிகரிக்குது. அங்க தீவிரமாக ஊபி போன்ற மாநிலங்கள்ல அதை தீவிரமாக அமுல்படுத்தவில்லை. அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, இங்கு இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த குறைவாக இருக்கிறது. அப்ப மக்கள் தொகை அடிப்படை என்று சொல்லுகிற பொழுது தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை வெகுவாக குறையும். ஊபி போன்ற மாநிலங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் ஏற்படும். இது கூடாது, இதை தவிர்க்கப்பட வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற முறையில் தான் நம்முடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து அந்த போராட்டத்தை தீவிரமாக நடத்தினோம். 16ஆம் தேதி முதலமைச்சர் வேண்டுகோள்படி கருப்பு பேஜ் அணிந்தோம், கருப்பு கொடிகள் ஏற்றினோம், கருப்பு சட்டை அணிவித்து நம்முடைய எதிர்ப்பை, பலமான எதிர்ப்பை தெரிவித்தோம். நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாவை தாக்கல் செய்து வாக்கெடுப்பு நடைபெற்ற பொழுது 3/2 பங்கு வாக்குகளை பெற முடியவில்லை. அது தோற்று போய்விட்டது. இது தோற்று போய் விடும் என்பது மோடிக்கு நல்லா தெரியும், அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும். ஒரு அரசியல் பிரச்சாரத்திற்காக, தங்களுடைய குறுகிய அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அந்த நாடகம் தோற்று போய் முடிந்து விட்டது. இந்த நாடகம் தோற்று போன பிறகு வாரணாசி தொகுதிக்கு பிரதமர் செல்கிறார். அதுதான் அவரை தேர்ந்தெடுத்த தொகுதி, வாரணாசி தொகுதி. காசின்னு சொல்லுவாங்க. நேற்று ஆனந்தவிடன் பத்திரிகை பார்த்தேன். துலாபாரம் படத்தில் நடித்த சாரதா மிகச்சிறந்த நடிகை, ஊர்வசி பட்டமெல்லாம் பெற்றவர்கள். அவங்க காசியை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதாக ஆனந்தவிடன் பத்திரிகை நேற்று செய்தி வெளியிட்டிருக்கு. காசிக்கு போனால் இருக்கிற கருமமெல்லாம் தொலைஞ்சு போயிருந்து காசிக்கு போனேன், அங்கே கங்கை நதிக்கு போனால் சாம்பலை எல்லாம் கரைக்கிறான். சாம்பலை கரைக்கிறது மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற சுடுகாட்டில் பிணங்களை எரிச்சு அந்த பிணங்களை பூரா ஆற்றுல விடுறான். அந்த பிணங்கள் பூரா மிதக்குது. அதை கழுகுகளும் காக்கைகளும் கொத்தி தின்று கொண்டு இருக்கின்றன. இப்படி அசிங்கமாக கங்கை நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. சரி, விஸ்வநாதர் ஆலயத்திற்கு போறேன்னு அங்கே போனேன். அங்கே ஒருத்தர் பீடியை குடிச்சிட்டு இருக்காரு. காசி விஸ்வநாதருக்கு முன்னாடி, அந்த தெய்வத்துக்கு முன்னாடி பீடி குடிச்சிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் தான் அதுக்கு பூசாரியாம். அந்த பூசாரிகிட்ட பூவை கொடுத்தேன். அவர் இடது கையால் வாங்கி வலது கையால் சாய் மேலே தூக்கி வீசுறாரு, எரியிறாரு. இதுதான் காசின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாரு. அந்த காசியில தான் நம்முடைய பிரதமர்
அங்கே போய் கங்கை நீரை, இந்த சாரதா சொன்ன கங்கை இருக்குல்ல, சாம்பலை கரைத்து போகிற கங்கை, பிணங்கள் மிதந்து போகிற அந்த கங்கை, அந்த நீரை, அந்த ஜலம், அவங்க பாணியில் சொன்ன ஜலம், அந்த ஜலத்தை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு அங்கே உரையாற்றுறார். என்ன உரையாற்றுகிறார்? அவர் நாட்டினுடைய பிரதமர். இந்த நாட்டில் பல பேர் பிரதமராக இருந்திருக்கிறாங்க. பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி பலர் இருந்து, வாஜ்பாய் கூட பிரதமராக இருந்திருக்கிறார். இந்திரா காந்தி இருந்திருக்காங்க, லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய், சந்திரசேகர், தேவகவுடா, குஜராத், விபி சிங், பலரும் இருந்திருக்கிறார்கள். எந்த ஒரு பிரதமரும் நாட்டு மக்களிடையே ஒற்றுமையைத்தான் விரும்புவார்கள். ஏன்னா அந்த பொறுப்பு மிக உயர்ந்தபட்ச மரியாதைக்குரிய பொறுப்பு. அது மோடி இன்னைக்கு பிரதமராக இருக்கலாம், நாளைக்கு வேறொருவர் வரலாம். வகிக்கிற பொறுப்பு மிக உயர்ந்தபட்ச பொறுப்பு, மரியாதைக்குரிய பொறுப்பு. அத்தகைய பொறுப்பில் இருந்துள்ள அத்தனை பேரும் நாட்டு மக்களுடைய ஒற்றுமையைத்தான் விரும்புவார்கள். ஒற்றுமையை சீர்குலைக்க ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் நரேந்திர மோடி ஒரு நாட்டினுடைய பிரதமராக உரையாற்றவில்லை. அதற்கு மாறாக ஒரு பிரிவினைவாதை போல் அங்கே போய் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிக இடங்கள் கிடைப்பதற்குள்ள ஏற்பாட்டை நான் செய்தோம். திமுக, சமாஜ்வாதி கட்சி போன்ற கட்சிகள் அதை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்து மக்களுக்கும் ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய அற்பத்தனமான உரையை அவர் அங்க உரையாற்றி இருக்கிறார். ஒரு பிரதமர் இப்படி உரையாற்றலாமா? நாட்டு மக்களுடைய ஒற்றுமையை விரும்பக்கூடிய அந்த பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மோதலை உருவாக்கக்கூடிய, கலகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உரையாற்றி அது பத்திரிகைகள் எல்லாம் பெருசா செய்திகள் வந்திருக்கிறது. அப்புறம் சூடாயத்தையும் கையில் கொடுத்து அந்த படத்தோட பல பத்திரிகைகள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. என்ன காரணம்? தான் நினைப்பதை இந்த நாட்டில் செய்ய வேண்டும், RSS விரும்புவதை நிறைவேற்ற வேண்டும். எதற்காக இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு 880 எதற்கு உயர்த்த வேண்டும்? 880 உயர்த்துவதன் மூலம் தங்களுக்கு சாதகமான மாநிலங்களில் இருந்து அதிகபட்ச நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிடலாம். பெற்றுவிட்ட பிறகு RSS அஜெண்டாவை நிறைவேற்றலாம். பலவற்றை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் சொன்னாங்க மாற்று இடதுசாரி தான், இடதுசாரிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். அம்பேத்கர் கட்டுரை கூட இன்றைக்கு இந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது. தொழிலாளி வர்க்கம் தொழிற்சங்கம் மட்டும் வைத்துக் கொண்டால் போதாது, தொழிலாளருடைய உரிமைகளுக்காக மட்டும் போராடினால் போதாது, ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று அம்பேத்கர் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய நினைவிற்காக நான் சொல்கிறேன், நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. 8-10 மணிக்குள்ளாக கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்று தலைவர் கட்டளையிட்டிருக்கிறார். அதற்கு தகுந்தாறு கூட சுருக்கமாக நான் முடிக்கிறேன். நாடாளுமன்றத்தில் 81 பேர் இடதுசாரிகள் இருந்தார்கள். இப்ப இல்லை. இப்போ 4 பேர் 5 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 4 பேர், கேரளத்திலேருந்து ஒருத்தர் தானே செய்யாரு, கேரளத்திலேருந்து ஒருத்தர், 5 பேர், ராஜஸ்தானில் ஒன்று, சரி 6 பேர், 7 பேராக கூட வச்சுக்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 61 பேர் இருந்தோம், இப்போ 6-7 பேர் தான் இருக்கோம். இதனால நட்டம் யாரு? இதனால் இழப்பு யாரு? இடதுசாரிகள் நாடாளுமன்றத்திற்கு செல்லவில்லை, அங்கே இல்லை, சட்டசபையில் இல்லை, மந்திரியா இல்லை, தந்திரியா இல்லை, அப்படி பல்வேறு கருத்துக்களை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார். இடதுசாரிகள் நாடாளுமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்திலோ அதிக உறுப்பினர்கள் இருந்தால் அதனுடைய விளைவு என்ன? அங்கே அவர்கள் இல்லை என்றால் அதனுடைய விளைவு என்ன? நாடு பூராவும் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம். இந்த நகரத்துக்கு அது பொருந்தாமல் இருக்கலாம், ஆனால் 30 கோடி மக்களுக்கு வாழ்வழித்த சட்டம் அந்த சட்டம். அந்த சட்டம் எப்போ வந்தது? 61 பேர் நாடாளுமன்றத்தில் இருந்த காரணத்தினால் அந்த 100 நாள் வேலை திட்டம் வந்தது. தகவல் உரிமை பெறும் சட்டம் எப்படி வந்தது? 61 பேர் நாடாளுமன்றத்தில் இருந்த காரணத்தினால் அந்த சட்டங்கள் வந்தது. மன்மோகன் சிங் ஆட்சி, முதல் ஆட்சி, அப்பதான் அந்த 61 பேர் இருந்தது. தஞ்சாவூர்ல நடந்ததை சொல்றேன், நான் ஒன்றும் பெருசா புத்தகம் முடிச்சுட்டு பேச விரும்பல, நடந்ததை சொல்லுகிறேன். ஒரு சின்ன பஸ் முதலாளி ஒரு 5-6 பஸ் வச்சிருக்கிறாரு.
அவர்கிட்ட போனோம். எதுக்கு போயிருக்கோம்? நங்கடாங்க போயிருக்கோம். வேற எதுக்கு போவோம்? ரசீது புத்தகத்தோட நங்கடாங்கிறதுக்கு போனோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்க கடமைப்பட்டவன் அப்படின்னாரு. ஒரு சின்ன பஸ் முதலாளி, நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்க கடமைப்பட்டவன் அப்படின்னாரு. என்னங்க ஏங்க இப்படி சொல்றீங்க? என்ன நீங்க 61 பேர் பார்லிமெண்ட்ல இருக்கிறீங்க, பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தணும்னா ஒரு 15 நாள் உங்களால அது பிரேக் ஆகுது. உடனடியாக ஏற்ற முடியல. மன்மோகன் சிங்கால ஏற்ற முடியாது. உங்கள் தயவு இல்லாம ஒரு ஏற்ற முடியாது. அப்படி இப்படி பார்த்தா ஒரு 15 நாள் 20 நாள் தாமதமாகுது ஒரு பைசா ஏத்துறதுக்கு. அப்ப நான் ஒரு நாளைக்கு 5000 10,000 ரூபாய்க்கு டீசல் போடுற ஆளு. அப்ப 20 நாள் தாமதமான அந்த 20 நாள் எனக்கு மிச்சம். அது நீங்க 61 பேர் இருக்கிறதுனால தான் அது எனக்கு மிச்சம். அதனால நீங்க கேட்கறது என்ன கேட்டாலும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம்னு சொன்னார். நம்ம கேட்டதை கொடுக்கல, அது வேற விஷயம். அப்ப என்ன, அங்க இருந்தா எல்லோரும் பயன் அடைகிறார்கள், இல்லை என்றால் பயன் இல்லை. யாருக்கு? நாட்டு மக்களுக்கு பயன் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி காலியாகாது. நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களே இல்லை என்றாலும் கம்யூனிஸ்ட் கட்சி காலியாகாது. சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் இல்லை என்றாலும் கம்யூனிஸ்ட் கட்சி காலியாகாது. இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் இருக்கும். உலகம் இருக்கிற வரை செங்கொடி பறந்து கொண்டுதான் இருக்கும். அதை எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. வெறும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அல்லது வாக்கு சதவீத எண்ணிக்கை, அதை வைத்து கம்யூனிஸ்டுகளை மதிப்பீடு செய்வது ஒரு சரியான அரசியல் அணுகுமுறை இல்லை. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. 2 கட்சியும் சேர்ந்து போன தடவை போட்டி போட்டது 12, ஒரு டஜன். இந்த தடவை அதுக்கு வழி இல்லை. போட்டிக்கிட்டது 10 தான். அப்ப ஓட்டு சதவீதம் எப்படி கணக்கிடுறாங்க? இந்த 10 தொகுதியில வாங்கின ஓட்டு சதவீதம் தான் சதவீதம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப மற்ற இடத்துல அந்த 10 போக பாக்கி 224 தொகுதியில நாங்க போட்ட ஓட்டு எந்த சதவீதத்திலையும் வராது. அது அவங்க கணக்குல போயிடும். யாரை ஆதரிக்கிறோமோ அவருடைய கணக்குல தான் போகும். அப்போ ஓட்டு சதவீதத்தை வைத்தோ அல்லது வெற்றி பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கைகளை வைத்தோ கம்யூனிஸ்டுகளை மதிப்பிடுவது அவ்வளவு பொருத்தமற்றது. யார் தேவை என்பதை பார்க்க வேண்டும். யார் இருந்தால் நாட்டிற்கு நல்லது நடக்கும் என்பதை பார்க்க வேண்டும். அதான் அந்த உதாரணம். 61 பேர் இருந்தது. இன்றைக்கு 61 நாடாளுமன்றத்தில் பலமாக இல்லை. இடதுசாரிகள் பலமாக இல்லை. பலமாக இல்லாத காரணத்தினால் மோடி அரசாங்கம் தன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க தொழிலாளருடைய சட்டங்களை பற்றி சொன்னார்கள். 44 சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றி நிறைவேற்றி விட்டார்கள் என்று சொன்னார்கள். 61 பேர் இருந்திருந்தால் 60 பேர் இருந்திருந்தால் அது நிறைவேற்றிருக்க முடியுமா? ஒருபோதும் நிறைவேற்றிருக்க முடியாது. அதை அனுமதிக்க மாட்டோம். ஒண்ணு வேண்டாம், தமிழ்நாட்டில் 8 மணி நேர வேலை 12 மணி நேரமாக உயர்த்தப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 8 மணி நேர வேலை என்பது 12 மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டது. உடனடியாக 2 கட்சிகளும் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டன. ஏஐடியூசிஐடி மற்ற தொழிற்சங்கங்களை எல்லாம் இணைத்து உடனடியாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது மட்டுமல்ல, இதை திரும்ப பெறவில்லை என்றால் இத்தனாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ளுவோம் என்று பகிரங்கமாக தங்களது கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தினார். முதலமைச்சர் இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். இதை பற்றி பேசுவதற்காக மட்டும் ஒரு கூட்டத்தை கூட்டினார். அன்னைக்கு தோழர் பாலகிருஷ்ணன் மாநில செயலராக இருந்தார். அது மாதிரி இங்கே நான் இருந்தேன். நான் அந்த கூட்டத்துக்கு இருந்தேன். பாலகிருஷ்ணன் வந்திருந்தேன். மற்ற எல்லோரும் வந்திருந்தார். எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்த அதிமுக, பிஜேபி தவிர மற்ற எல்லோரும் வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இந்த 8 மணி 12 மணி நேரமாக அதிகரிப்பதற்குள்ள நியாயங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அதற்குள்ள நியாயங்கள் என்ன என்பதெல்லாம் எடுத்து சொன்னார்கள். அந்த நியாயங்கள் அனைத்தையும் நிராகரித்து நாங்கள் பேசணும். நீங்கள் என்ன நியாயங்கள் சொன்னாலும் இதை ஏற்க முடியாது என்று சொன்னோம். அப்போ ஒருவர் குறுக்கிட்டு சொன்னார், இல்லை, இந்த மசோதாவை நாங்கள் அறிமுகப்படுத்துகிற பொழுது, அமைச்சர் அறிமுகப்படுத்துகிற பொழுது ஆரம்ப நிலையிலேயே யாரும் இருக்கவில்லை என்று குறிப்பிட்டு சொன்னார். அப்படி சொன்ன உடனேயே நாங்கள் ஒன்றும் பேசலை. பாலகிருஷ்ணன் பேசலை, நான் பேசலை. ஒரு குரல் ஓங்கி ஒலித்தது, நீங்கள் சொல்லுவது தவறான கருத்து.
அந்த மசோதா அறிமுக நிலையிலேயே இந்த மசோதாவை அறிமுகப்படுத்த கூடாது என்று சொல்லி நாகை மாலி பேசினார். யார் நாகை மாலி? யார் நாகை மாலி? கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாகை மாலி பேசினார். இப்படி சொன்னது யாரு? மாண்புமிகு முதலமைச்சர், வேற யாரோ இல்ல. பாலகிருஷ்ணன் சொன்னா, நான் சொன்னா அது வேற. நாங்க சொல்லல, அறிமுக நிலையிலேயே எதிர்க்கவில்லை என்று சொன்ன பொழுது தவறு, நீங்கள் சொல்லுவது தவறு. சொன்னது ஒரு அமைச்சர், நீங்கள் சொல்லுவது தவறு. அறிமுக நிலையிலேயே நாகை மாலி எழுந்து இதை ஆட்சேபிக்கிறேன், இதை நிறைவேற்றக்கூடாது என்று ஆட்சேபனை செய்தார். அப்புறம் மற்ற கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் ஆட்சேபனை செய்தார்கள். ஆட்சேபனை செய்யவில்லை என்று சொல்லாதீர்கள். நான் ஏன் இதை சொல்றேன்? 234 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாங்க இருந்தது வெறும் 4 பேர். விரல விட்டு எண்ணிடலாம், 1 2 3 4 பேர் தான். ஆனா 4 பேர் தான் சட்டசபையில இதை அனுமதிக்க முடியாது, ஏற்க மாட்டோம், வாபஸ் வாங்க வேண்டும் என்கிற அந்த துணிச்சல், அந்த ஆற்றல், அந்த கொள்கை பிடிப்பு யாருக்கு இருந்தது? 234ல 4 பேருக்கு தான் இருந்தது, மற்ற யாருக்கும் இல்லை. பிறகு எதிர்த்தார்கள், அது வேற விஷயம். அப்புறம் பிறகு அந்த சட்டம் வாபஸ் வாங்கப்பட்டது. அப்ப எங்கே அநீதி இழைக்கப்படுகிறதோ, எங்கே துரோகம் இழைக்கப்படுகிறதோ, அந்த அநீதியை கண்டு, துரோகத்தை கண்டு பொங்கி எழுபவன் யாராக இருக்க முடியும் என்று சொன்னால், சிவப்பு துண்டு போட்டானால் மட்டும்தான் இருக்க முடியும். எங்கள் கட்சி சின்ன கட்சியா பெரிய கட்சியா என்பது வேறு. எங்களை எள்ளி நகையாடலாம், 10 பேர் வச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவார்கள் என்று கேலி பேசலாம், கிண்டல் செய்யலாம். சட்டமன்றத்தில் ஆள் இல்லை, நாடாளுமன்றத்தில் ஆள் இல்லை, அமைச்சர் இல்லை என்று கேலி பேசலாம். இருந்த இடத்தை இழந்து விட்டார்கள் என்று ஏளனம் பேசலாம். இந்த ஏளனங்கள் அனைத்தும் தற்காலிகமானது, தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. எது மாற்று? இந்த உலகத்திற்கு மாற்று என்று ஒன்றை சொல்லி தந்தவன் காரல் மார்க்ஸ் தான். முதலாளித்துவத்துக்கு மாற்று எது? முதலாளித்துவ கொள்கையால் முதலாளித்துவம் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறது. அமெரிக்க ஏகாதிபத்தியம் பெரிய வல்லரசு நாடுதான், உலகத்தை ஆட்சி புடைக்கக்கூடிய நாடுதான், இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க நாடுதான், ஒரு நாட்டினுடைய தலைவனை அநியாயமாக கொல்லக்கூடிய அந்த அதிகார திமிர் பிடித்த நாடுதான். அந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. நடக்குதா இல்லையா? விலைவாசியை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய செல்வந்தர் நாடு அது என்று சொல்லப்படுகிற நாடு. சீனாவில் நடைபெறுகிறதா? சீன தேசத்தில் நடக்கிறதா? இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தோம், தீக்குதல பார்த்தோம். 58 சின்ன நாடுகளுக்கு, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சீனா ஒப்பந்தம் செய்திருக்கிறது. வரி இல்லாமல் எல்லா பொருளையும் வரியே போடாம, அமெரிக்க ட்ரம் வரி போடல, 50% வரி, 100% வரி போடல, 1 பைசா வரி போடாமல் அந்த நாடுகளுக்கு உதவி செய்கிறது, உதவி செய்ய முடிகிறது என்று சொல்லுகிறது. கீபா என்கிற ஒரு நாடு இருக்கிறது, ஒரு சின்னஞ்சிறிய நாடு. அமெரிக்கா ஊதினால் பறந்து போகும். அமெரிக்காவின் அருகில் இருக்கக்கூடிய நாடுதான். அந்த நாட்டை உங்களால் ஏதாவது செய்ய முடிகிறதா? செய்ய முடியல, தடுக்க முடியல, அதனுடைய வளர்ச்சியை தடுக்க முடியல. உலகத்திலேயே ஆகச் சிறந்த வைத்தியம் எங்கே வழங்கப்படுகிறது? கீபாவில் வழங்கப்படுகிறது. அந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் எந்த நாடு பாதிக்கப்பட்டாலும் அந்த நாட்டுக்கு தனது மருத்துவர்களை அனுப்பக்கூடிய நாடாக அந்த சின்னஞ்சிறிய கீபா விளங்குகிறது என்பதை நீங்கள் யாராவது மறுக்க முடியுமா? யாரும் மறுக்க முடியாது. ஆகவே இந்த மேதின வாயிலாக தலைவர் திட்டு கொடுத்துட்டாரு, பின்னாடி தீயார் பேசணும். அதனால நான் சுருக்கமாக முடிக்கிறேன். இந்த மேதின விழா என்பது வெறும் விழா அல்ல, வெறும் ஊர்வலம் அல்ல, வெறும் தப்பாட்டம் அல்ல, வெறும் நடனம் அல்ல. சபதம் எடுக்கக்கூடிய நாள் இந்த நாள், சபதம் எடுக்கக்கூடிய நாள். நமது நாடு மிக ஆபத்தான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முதலாளித்துவம் மட்டுமல்ல, சர்வதிகாரம் தலை தூக்குகிறது, பாசிசம் தலை தூக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்தி நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றப்பட வேண்டும், அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும், மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளி வர்க்கம் ஒன்றுபட்டு போராட முன்வர வேண்டும். அதான் ஜிஆர் முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு சொன்னார், இந்த ரிசல்ட் எல்லாம் வரட்டும், வந்து முடிஞ்ச பிறகு நாம் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். சிஐடி
விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கங்கள், மாணவர் இளைஞர் அமைப்புகள், மாதர் அமைப்புகள் எல்லாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற ஆலோசனையை வழங்கிக் கொண்டிருந்தார். இதுதான் எதிர்காலம். மாற்று என்று ஒன்று இருக்குமையானால் அந்த மாற்றை கொடுக்கக்கூடிய ஆற்றலும், அதற்குரிய தத்துவமும், அதற்குரிய சிந்தனையும், அதற்குரிய செயல்பாடும் செங்கொடி இயக்கத்தாருக்கு மட்டும்தான் உண்டு. நாட்டு மக்களே, ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.